ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ் நலபாகம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, வீட்லேயே வந்து நம்ம பாத்திரம் விளக்குற ஒரு பேஸ்ட் செய்யலாம் அப்படின்ட்டுங்க. அதுவும் மெயினாக வந்து நம்ம வீட்டில் ரெகுலராக லெமன் ஜூஸ் போடுறோம், இல்லை லெமன் எதாவது யூஸ் பண்ணுவோம். லெமனோட தோல் இருக்கும். அப்புறம் வந்து இது நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 டைப் ஆஃப் இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இந்த சாத்துக்குடியோட தோல், அப்புறம் அது ஜூஸ் போட்டுட்டு அதோடது, அப்புறம் வந்து கொழுமிச்சங்காய், அப்புறம் எலுமிச்சையோட தோல். ஸோ இது 3 எடுத்திருக்கேன். இது எல்லாமே நான் பார்த்தேன்னா ஒரு 2-3 டேஸ் நம்ம ஜூஸ் போட்டு இது எல்லாமே நான் ஃப்ரிட்ஜில் அப்பப்போ அந்த தோல் எடுத்து வச்சுடுவேன். ஒரு கவரில் போட்டு இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கலெக்ட் பண்ணி வச்சிடுறது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா, 4 பீசஸாக கட் பண்ணி எந்த பாத்திரத்தில் நீங்கள் போட்டு வேக வைக்க போகிறீங்களோ அதில் கட் பண்ணி போட்டு நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி அதில் ஆட் பண்ணி இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வேக விடணும். கொஞ்சம் நேரம் பாயில் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, கல்லுப்பு ஒரு 4 ஸ்பூன் அதில் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு பேஸ்ட் பண்ணி நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில். அப்பப்போ எடுத்து பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இதை நீங்கள் சும்மா ஏன்னா இவ்வளோ பெருசாக நம்ம போட்டு வேக வச்சுட்டு மறுபடியும் மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திப்பியாக இருக்கும், ஸ்மூத் பேஸ்ட்டாக வராது. அதனால் ஜஸ்ட் கட் பண்ணிவிடுங்க. 4-3 அப்படி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வேக போட்டுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். உங்களுக்கு பேஸ்ட் பண்ணும்போது ஈஸியாகிடும். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த ஆரஞ்சோட இந்த தோல், கொழுமிச்சங்காய் தோல், லெமன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு திக்கான பேனில் போட்டுட்டு இப்போ நம்ம இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி மட்டும் விட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் ரொம்ப தண்ணி நிறைய ஃபுல்லாக வைக்கணும்னு இல்லைங்க, ஓரளவுக்கு இது ஹாஃப்க்கும் கொஞ்சம் சேர்த்து இருந்தால் போதும். இது நல்லா கொஞ்சம் இந்த தோல் வேக விடணும். ஃபஸ்ட்டு ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா இந்த தோல் ஃபுல்லாக வெந்துடணும். இப்போ பாருங்கள், இது நல்லா இந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போயே நீங்கள் வேணுனாலும் உப்பு சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ஹாஃப் வேகட்டுனாலும் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சேர்த்துறேன். ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன் கல்லுப்பு. இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். இது ஆறட்டுன்னு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அரைக்க போகிறோம். நீங்கள் இதை வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒயிட் வினிகர் இருக்கு இல்லைங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுனால ஒரு 1 மந்த்க்கு அப்படி யூஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு 20 டேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா அந்த ஒயிட் வினிகர் கொஞ்சம் ஒரு 100 ml அதில் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும், கெட்டு போகாமே இருக்கும். இதை அரைக்கும் போது நம்ம இந்த தண்ணியும் இதில் சேர்த்தே அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா இப்போ பாயில் பண்ண விடலாம். இங்கே பாருங்கள், இந்த தோல் எல்லாமே வந்து எலுமிச்சப்பழ தோல், இந்த லெமனோடது, கொழுமிச்சங்காய் தோல், இது எல்லாமே நான் நல்லா வேக வச்சுட்டு ஆற வச்சுட்டேன். இப்போ நம்ம நார்மலாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியதாங்க. உப்பு சேர்த்துருக்கேன், அதுலேயே ஆல்ரெடி கல் உப்பு சேர்த்திருக்கேன். இந்த தோல் பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக வெந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ இதை நல்லா நைஸாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நீங்கள் அரைக்கும் போது வந்து இது கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா மட்டும் ஒயிட் வினிகர் ஆட் பண்ணுங்கள், வேறு எதுவும் தேவையில்லை. லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ வேணுங்கிறப்ப பாத்திரம் விளக்குறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். சுத்தமாக கெமிக்கல்ஸ் கிடையாதுங்க இது. ஏன்னா நம்ம வந்து கையில் வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்திரம் விளக்குற லிக்விடும் சரி, இல்லை சோப்பும் சரிங்க, நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராக் வெடிப்பு வரும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கைக்கு வராது. இது கம்ப்ளீட்டாக கெமிக்கல் ஃப்ரீ, 100% நல்ல ஆயிலும் எடுக்கும். எண்ணெய் பாத்திரம்லாமே நல்லாவே இது, ஏன்னா எலுமிச்சப்பழத்தோல் வந்து நல்லா எடுக்குதுங்க. நான் இது ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் சொல்கிறேன், இது ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் அப்படி உங்களுக்கு லெமன் தோல் இந்த மாதிரி சேர்க்க முடியல அப்படின்னா கூட ஒரு 10 லெமன் வாங்கி அழகாக கட் பண்ணி நீட்டாக அதை வேக போடுங்க. இதே சேம் ப்ராசஸ் இந்த மாதிரியே கட் பண்ணிடுங்க, வேக வச்சு எல்லாம் யூஸ் பண்ணலாம். இதே சேம் மெத்தடு. நீங்கள் பியூர் லெமன் கூட டைரெக்டாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற ஜூஸ் கூட எடுக்க வேண்டியதில்லை. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நான் அந்த தோலை வந்து கம்ப்ளீட்டாக நல்லா பேஸ்ட்டாக பண்ணிட்டேன். மிக்சியில் அரைக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். நீங்கள் வினிகர் சேர்த்திக்கிற மாதிரி இருந்தால் அதுவே கரெக்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக ஆகிடும். திப்பியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக ஆகிடும்.
இதை நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, இது மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு நம்ம அப்பயே யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நம்ம எடுத்து இந்த மாதிரி ஏதாவது இதில் சில்வர் இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா லெமனுங்கிறதுனால நீங்கள் பிளாஸ்டிக்கில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது லைட்டாக அப்படியே அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி சில்வர் இதில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து தண்ணி பாத்திரம் விளக்குறப்ப வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறப்ப இதிலே கரெக்டாக நமக்கு வந்து இந்த சாஃப்டாக இருக்கனால கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்க்கணுன்னு இல்லை, நீங்கள் எடுத்து அப்படியே டேரெக்டாக ஸ்க்ரப்பர் வச்சு தொட்டு விளக்கலாம். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.